நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 27/7/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆடி மாதம் 11ஆம் தேதி, ஜூலை மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15, மாலை 9:30 10:30. ராகு காலம் 9:10:30, குளிகை 6:7:30, யமகண்டம் 1:30 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 3:28 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:27 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று காலை 6:01 வரை அமிர்த யோகம், பின்பு மாலை 5:27 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:27 வரை பூரம், பின்பு உத்திரம். மேஷம் ராசினியர்கள். இன்று அளவு கடந்த பாசம் எல்லோர் மீதும் வைப்பீர்கள். அன்புக்கு உரியவராக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். தூரதேச பயணங்களால் ஏற்பட்ட தொல்லை விலகி செல்ல கொடுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் பிரிவடையும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. சுணங்கிய காரியங்கள் எல்லாம் சுறுசுறுப்பு அடைய பெறக்கூடும். இன்று குடும்பத்தில் இருப்பவருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் கண்டிப்பாக ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு இருப்பதற்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதிலும் இன்று அக்கறை காட்டுவீர்கள். இன்று மன துணிவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றமும் இன்று ஏற்படக்கூடும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்க கொடுங்க. இன்று குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். இன்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலைகளை சமாளித்து நீங்கள் வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு யோகமான நாளாக இந்த நாள் அமைந்து விடக்கூடும். காதல் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும் வரை பொறுமை வேண்டும். முக்கியமாக சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். காதல் வெற்றி பெறும், பயப்பட வேண்டாம். மன அமைதி காப்பது நல்லது. இன்று மாணவர்கள் மனோதைரியத்தை வெளிப்படுத்துவீர்கள். மகத்துவமான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று புதுமை படைக்கும் நாளாக இருக்குங்க. முக்கிய பொறுப்புகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிரும் வெற்றி பெறுவீர்கள். இன்று முக்கியமான பணி நீக்கி மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று கோவில் விசேஷங்கள் எல்லாம் முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பு மேலோங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிக நல்லது. அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். நடக்கின்ற காரியத்தை நீங்கள் தெளிவாக நடத்தி முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மகத்துவமான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படும், பயப்பட வேண்டாம். இந்த நாளை நீங்கள் கண்டிப்பாக அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பரணி. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்று நீங்கள் எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. எதிலும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். பார்த்து பக்குவமாக வழி நடத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கிருத்திகை. உண்மைக்கு புறமாக நடந்து கொள்வரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நேர்மையின் சிகரமாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இந்த அனைவரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. மிகவும் மகத்துவமான நாளாக இன்று அமைந்து விடக்கூடும். பெரும் மாற்றங்கள் இன்று ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியுங்க. இந்த நாளை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தி எதிலும் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காலையிலே உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக நடைபெறக்கூடும். கூடுதலாக இன்று உழைக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. அற்புதமாக எந்த ஒரு செயலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ எதிலும் இருக்காது.
துணிந்து எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டாலும் வெற்றி இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் தவிர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கப் பெறுவீர்கள். உற்சாகம் பொங்கும் நாள் என்று கூட சொல்ல முடியும். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இன்று ஓரளவு தேவைகள் பூர்த்தியாக கொடுங்க. திட்டமிட்ட செயல்கள் வெற்றியை கொடுக்குங்க. உத்தியோக மாற்றம் உறுதியாக கூடும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைய கொடுங்க. புது புது வாய்ப்புகளை இன்று நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். அலுவலக வேலைகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். டென்ஷனை மட்டும் இன்று நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். கவனமாக பேசி பழகுவது எதிலும் நல்லது. இன்று குடும்பத்தில் இருப்பவருடன் கோபமாக பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்ட பெண்ணு சரியாக கொடுங்க. கவனம் என்பது கண்டிப்பாக இருக்கட்டும். அக்கம் பக்கத்துடன் சில்லறை சண்டைகள் ஏற்பட்ட பெண்ணு சரியாக கொடுங்க. எது எப்படியோ உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடிவிடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உயர்வான வாழ்க்கை இன்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் மனக்கசப்பை கொடுத்தாலும் மாறிவிடக்கூடும். சூழ்நிலை புரிந்து கொண்டு மட்டும் செயல்பட வேண்டும். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கும் அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று உங்களுக்கு சாமர்த்தியம் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணிவீர்கள். இன்று குழப்பங்கள் ஓரளவு திறந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி. மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். கோவில் குளங்களுக்கும் சென்று வர பார்ப்பீர்கள். உயர்வான வாழ்க்கை இன்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். புது புது விஷயங்களில் உங்களுக்கு நாட்டம் செல்ல கொடுங்க. மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கூட மாறிவிடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு தொட்டது துளங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணிவீர்கள். குழப்பமில்லாத வாழ்க்கை என்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். என்று உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயருங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிந்தனை திறன் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெற முடியும். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சிக்குரிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். மிதுனம் ராசினியர்கள். மற்றவர்கள் குறைகள் சொன்னால் அதனை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உடைய வேலைகளை மட்டும் செய்ய பாருங்கள். கூடுமானவரை பேச்சை குறைத்து கொண்டு செயல்படுவதே நல்லது. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக புகழ் கூடிவிடுங்க. புதிய நண்பர்களின் அறிமுகமும் இன்று கிடைக்கும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கி சேர்க்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தொழிலும் சிறப்பாக உங்களுக்கு நடைபெற கொடுங்க. என்று தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். புதிய ஆடைகள் தொடர்பான காரியங்களில் தாமதம் கொஞ்சம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பளு கொஞ்சம் இருக்கும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. வெளிநாட்டில் பணிபுரிய அன்பர்களுக்கு அரசு அனுகூலம் உண்டாக கொடுங்க. கடன்களிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் இன்ற நாள் இருக்கும். மிதுனம் ராசினியர்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு உதவ கொடுங்க. பெண்கள் இன்று கோபப்பட வேண்டாம். கூடுமானவரை பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவசரப்பட வேண்டாம். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ வாங்கி போடுவீர்கள். பெண்கள் குழப்பம் அடைய வேண்டாம். இன்று காதல் உங்களுக்கு கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதல் முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். குடும்பத்தாரிடம் கலந்து பேசி முடிவு காண்பதே சிறப்பு. என்று மாணவர்கள் புதுமை படைக்கும் நாளாக இருக்குங்க. புது புது விஷயங்களை நாட்டம் செல்ல கொடுங்க. சொன்ன சொல்லையும் காப்பாற்றி விடுவீர்கள். இன்று மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். திடகார்த்தமான மனநிலை இன்று ஏற்பட கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும், பயப்பட வேண்டாம். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இன்று உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு, சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை. இந்த நாள் உங்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். தாய் தந்தையாருடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகி செல்ல கொடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை இன்று காப்பாற்றி கொடுக்க முடியும். இந்த நாள் நீங்க தனிமை வெறுமையிலாக காணப்படும் நாள் என்று சொல்ல முடியும். புனர்பூசம். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கோபமான பேச்சை மட்டும் தவிர்க்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். குழப்பமான சூழல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். நிலவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. ஏற்ற மிகுந்த வாழ்க்கை இன்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சூழ்நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. சந்தித்து வந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்க கவலை மறந்து செயல்படுவது மிக நல்லது. கடகம் ராசினியர்கள் இன்று அற்புதமாக திட்டமிட்டு காரியங்களை வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. மனதையும் இன்று மகிழ்ச்சியாக கண்டிப்பாக வைத்துக் கொள்ள முடியுங்க. உதாசீனவர்கள் படுத்தியவர் மத்தியில் கண்டிப்பாக உங்களால் சிறப்புடன் வாழ்ந்து காட்ட முடியுங்க. மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூடிவிடும். அஸ்திபாரத்தோடு நின்ற கட்டிடப் பணிகளை மீண்டும் தொடருவீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக வெளிப்படக்கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும். இன்று குடும்பத்தில் இருப்பவருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகள் நலனின் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வீண் பேச்சை குறைப்பது மிக நல்லது. எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் தாமதம் கொஞ்சம் இருக்குங்க. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டும் காலகட்டம் என்று சொல்ல முடியும். பணியாட்களின் ஒத்துழைப்பும் இன்று கிடைக்குங்க. பெண்கள் இன்று நிறைவேறாத காரியத்தை கூட நிறைவேற்றி கொடுப்பீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று சுமூகமான உறவு வெளிப்படக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். பெண்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு சிறப்புடன் எடுத்து செல்வீர்கள். மன நிம்மதி கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்களை ரொம்ப தெளிவு வேண்டும், குழப்பம் வேண்டாம், பதட்டமும் வேண்டாம். காதல் வெற்றி பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்துடன் கலந்து பேசுங்கள், வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. கல்வியிலும் மிகுந்த நாட்டம் அதிகரிக்கக்கூடும். விளையாட்டுத் துறையிலும் உங்களால் சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று சோதனைகள் எல்லாம் சாதனையாக மாற்றி அமைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். என்று முழு முயற்சியுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கும் செல்ல வேண்டாம். இன்று உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நட்பாலும் நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம். இந்த நாள் உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுமூகமான உறவை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள், அது போதும். இன்று எது நல்லது எது கெட்டது என்று யோசித்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. இறைவன் சரணாகதி அடையும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. ஆயில்யம். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். திறமையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். குழப்பமில்லாத வாழ்க்கை வாழ்வது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. அடுத்த ஒரு விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். இன்று நீங்க எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நல்லவர்கள் உங்களுக்கு கூட இருப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். சிம்மம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் சில திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். கவலையை மறந்து எதிலும் நீங்கள் செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பிடித்தமான விஷயங்கள் எல்லாம் இன்று நீங்கள் செய்து மகிழ்வீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. என்ற திறமைகளால் மட்டுமே ஜெயிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக மாறுங்க.
நினைத்த காரியமும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சுறுசுறுப்பு மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று நீங்க பொறுமையின் சிகரமாக திகழ வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம். ஏனென்றால் இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடியவில்லை இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் நீங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வது சிறப்பு. நெருக்கடிகள் எல்லாம் சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்கும். கண்டிப்பாக உங்களால் சமாளித்து ஜெயிக்க முடியுங்க. அடுத்த ஒரு விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்லவே வேண்டாம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று அடுத்தவரிடம் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். இனிமையான நாளாக அமைத்துக் கொள்வது உங்கள் கையிலே உள்ளது. நெருக்கடிகள் வந்தாலும் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். நெருங்கிய உறவுகள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். வீண் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணை புரிவார்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையுங்க. என்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. பணவரவு திருப்திகரமான மனநிலையில் இருக்கக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாகன செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடுங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். நெருக்கடி ஏற்படும் பட்சத்தில் எந்த ஒரு வழியிலும் ஈடுபட வேண்டாம். கவனமாக நீங்க பணிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாம் சரியாக நடக்குங்க. முழு முயற்சியுடன் ஈடுபடுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். தயவு செய்து அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். இன்று காதல் போன்ற விஷயங்கள்ல கண்டிப்பாக தெளிவு வேண்டும். காதல நிதானத்தை கடைபிடிப்பது சிறப்பு. அவசரப்படாமல் செயல்படுவது மிக சிறப்பு. காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். துடிப்புடனும் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று மனதளவில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று நீங்க உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். பல நெருக்கடிகளையும் இன்று கண்டிப்பாக சந்தித்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து முன்னேறி செல்வீர்கள். உடல் வலி போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குங்க. மனம் விட்டு பேசுங்கள், எல்லாம் சரியாகும். நட்பிடம் கொஞ்சம் அமைதி வெளிப்படுத்துவது நல்லது. தயவு செய்து குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நம்பிக்கைக்கு விரோதமாக நடந்து கொள்ள வேண்டாம். பூரம். எதையும் சமாளித்து முடிவெடுக்க வேண்டும். குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. மனதை நீங்க அமைதியுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலையில் உங்களுக்கு தகுந்தாறு போல் அமைத்துக் கொள்வது நல்லது. சில நேரத்தில் உங்களுக்கு மன கஷ்டம் போன்றவை ஏற்பட்டு சரியாகுங்க. நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகள் செய்து கொடுப்பார்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழுங்கள். பொறுமை வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் மட்டும் வாங்க வேண்டாம். உத்திரம். என்ற மன கவலை ஏற்பட்டாலும் மாறிவிடக்கூடும். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். சூழ்நிலைகளை இன்று நீங்க புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். எது சரி எது தவறு என்று யோசித்து முடிவெடுக்க வேண்டும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பமில்லாத மனநிலையை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. கன்னி ராசினியர்கள் என்று செய்யும் வேலைகளை கவனக்குறைவாக தயவு செய்து நீங்க செய்ய வேண்டாம். செய்யும் செயலை நிதானமாக செய்தாலே கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பிடித்தமான வேலைகளை செய்து இன்று மனம் மகிழ்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் இன்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சகோதர வழியில் உங்களுக்கு சகாயம் கிட்டும் நாள் என்றே சொல்ல முடியும். தொழிலும் உங்களுக்கு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லுங்க. குடும்பத்தினருடன் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி இன்று வைப்பீர்கள். நட்பால் உங்களுக்கு நன்மை கிட்டும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று அடுத்தவரின் பிரச்சனைகளை தலையிடுவதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். தெய்வ பக்தி ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றினாலும் அதனை செயல்படுத்துவதில் தாமதம் கொஞ்சம் இருக்குங்க. பேச்சு கட்டுப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. மற்றவருடன் கருத்து வேற்றுமை இல்லாமல் இருக்க வேண்டும். கவனமாக இன்று பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் கண்டிப்பாக நீங்குங்க. நினைத்தபடி பண வரவுகளை நீங்க பெற முடியும். லாபத்தையும் கண்டிப்பாக பெற முடியும். என்று பெண்கள் பொறுமையின் சிகரமாக காணப்படுவீர்கள். வீட்டு தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு என்ன வேண்டுமோ வாங்கி கொடுப்பீர்கள். என்று பெண்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லத்தில் கலந்து பேசுங்கள், அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று மாணவர்கள் பொறுமை படிக்கும் நாளாக இருக்குங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது.
குழப்பமடைய வேண்டாம். மாணவர்கள் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிர்வாக திறமை என்று பழிச்சிடுங்க. புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். இந்த நாள் நீங்க நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம். என்று சுய மரியாதை வெளிப்படக்கூடும். சுறுசுறுப்பும் என்று மேலங்கி விடக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். நினைத்த காரியம் அற்புதமாக நடைபெறக்கூடுங்க. இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். இன்று யோசித்து எதையும் செய்தால் வெற்றி கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். அது முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல நண்பர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். சித்திரை. இன்று உங்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திடகார்த்தமான நம்பிக்கை ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். காரியங்கள் ஓரளவு கைகூடி மாற்றத்தை ஏற்படுத்துங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. இன்று உங்களுக்கு வீடு மாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. நினைத்த காரியம் நடக்க கொடுங்க. குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு சம்பந்தப்படாத விஷயங்களை தயவு செய்து நீங்கள் தலையிட வேண்டாம். நெருக்கடியான சூழலில் நண்பர்கள் உதவிகள் செய்து கொடுப்பார்கள். இருந்தாலும் சில இடங்களில் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. யாரையும் நீங்கள் எதிர்த்து பேசிவிட வேண்டாம். சகோதர வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அபாரமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னெடுத்து ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகளை லாபகமாக உங்களால் கையாள முடியுங்க. நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். சகோதர வழியில் உங்களுக்கு சகாயம் கிட்ட கொடுங்க. தொழில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி இருக்கும். குடும்பத்தினருடன் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நட்பால் உங்களுக்கு நன்மை நடக்க கொடுங்க. இன்று அடுத்தவரின் பிரச்சனைகளை தலையிடுவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றினாலும் அதனை செயல்படுத்துவதில் தாமதம் இருக்கக்கூடும். பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. மற்றவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் செயல்படுவது நல்லது. மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை மோதல்கள் கண்டிப்பாக நீங்கும். நினைத்தபடி பண வரவுகளை பெற முடியும். லாபத்தை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. பெண்கள் நெருக்கடிகளை தாண்டி முன்னேறி செல்ல முடியுங்க. சிந்தித்து செயல்படுங்கள். என்று காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவு வேண்டும். முடிவுகள் எதுவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். கண்டிப்பாக பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். காதலை விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. என்று மாணவர்கள் தடபுடலாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்குங்க. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தையிடம் ஆலோசனை கேளுங்கள். தாயார் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். கெட்ட சகவாசனை மாணவர்கள் அடியோடு ஒழியுங்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று யாரிடமும் நீங்கள் முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேச வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். இடைவிடாமல் இன்று நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். என்று பெண்களின் சிநேகம் அமைந்துவிடக் கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் உங்களால் வெற்றி ஏற்படக்கூடும். சுவாதி. என்று குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். யாரிடமும் இன்று வீண் விவாதம் மட்டும் பேச வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. தன வரவும் இன்று சீராக இருக்க கொடுங்க. நட்பால் நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பிரச்சனைகளை துல்லியமாக கையாண்டு வெற்றி பெறும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. விசாகம்.
தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். நன்மைகள் ஒரு பக்கம் நடக்கக்கூடும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். பிரச்சனைகளை லாவகமாக கையாளுவீர்கள். சுமூகமான உறவு இன்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எண்ணல்கள் தெரிந்து மகிழ்ச்சி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. திறமைகள் உங்களுக்கு வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கூடுமானவரை இன்று பிரச்சனைகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. முடிவுகளை தெளிவாக எடுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று காலம் கடந்து சில பணிகள் உங்களுக்கு சுறுசுறுப்பு அடையக்கூடும். பிடித்தமான வழியில் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அமைந்துவிடக்கூடும். முக்கிய முடிவுகள் எல்லாம் இன்று கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். மகிழ்ச்சி குறையும்படியான காரியங்களில் ஈடுபட வேண்டாம். என்று சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. என்று கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. நாணய பாதிப்பிலிருந்து தப்பிக்க இயலும். என்று தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செய்து முடிக்க முடியுங்க. சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். பண வரவும் எதிர்பார்த்தபடி அமைந்துவிடக் கொடுங்க. வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வீண் விவகாரங்களை மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். ஒவ்வொரு முடிவுகளையும் தெளிவாக எடுப்பது நல்லது. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அலைய வேண்டியிருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம், பதவி இறக்கம் போன்றவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும். நன்மைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. எதையும் ஆவலுடன் நீங்கள் எதிர்பார்த்து செய்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் குழப்பமில்லாத சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது மிக நல்லது. காதல் உங்களுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தினாலும் எளிதில் மாற்றத்தை கொடுக்கும். காதல் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடும். காதலை பொறுத்தவரை நீங்கள் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. இன்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை எல்லாம் செய்து மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், என்று மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது. கெட்ட சகவாசனை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. கருத்து வேறுபாடு உள்ளவரிடம் விலகி இருப்பது நல்லது. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். வாகனத்தை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம், என்று கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். மிகவும் மகத்துவமான நாளாக இருக்க கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வழக்கு விவகாரங்களை கூட வெற்றி ஏற்பட கொடுங்க. நினைத்த காரியம் அற்புதமாக நடைபெற கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடமை கண்ணும் கருத்துமாக செய்ய முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை, மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள். முக்கிய முடிவுகள் எல்லாம் தெளிவாக எடுப்பீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக நடக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சுமூகமான உறவு வெளிப்படக்கூடும். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. தனுசு ராசினியர்கள், இன்று உயர்வான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைக்கும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல நண்பர்களை அடையாளம் கண்டு கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் நாளாகவும் இருக்கக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு இன்று மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கி வீடு கொடுங்க. நேற்றைய சேமிப்பு இன்றைய செலவுக்கு கை கொடுக்கும். இன்று அலுவலகத்தில் மேலிடத்திலிருந்து பயந்து வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்க கொடுங்க. உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். நண்பருடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனம் இருக்கட்டும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்க கொடுங்க. வங்கி கடன்கள் கண்டிப்பாக கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தேடி வர கொடுங்க. பெண்கள் இன்று ஆன்மீகத்தில் தொடர்பு அதிகரிக்கக்கூடும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் இருக்குங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் ஆசைப்பட்ட பொருட்களை கண்டிப்பாக வாங்கிக் கொள்வீர்கள். நினைத்த காரியமும் அற்புதமாக நடைபெறக்கூடும். பெண்களுக்கு இன்று முன்னேற்றமான சூழல் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் போன்ற விஷயங்களில் தெளிவு வேண்டும், குழப்பம் வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. காதலில் தயவு செய்து நீங்க அவசரப்பட வேண்டாம். சந்தேக பார்வையும் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள்.
என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அவசர முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது. மாணவர்கள் இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். அற்புதமாக சூழலில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவருக்கு இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டும் எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று நீங்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நண்பருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகி செல்லுங்க. கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். என்று உங்களுக்கு பணவரவு சீராக வந்து கொண்டிருக்குங்க. மனதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். போராட்டம் எதிர்த்து செல்லப்பட்டவர்கள் விலகி செல்ல கொடுங்க. புது புது விஷயங்களில் உங்களுக்கு நாட்டம் செல்லக்கூடும். எதிர்பாராத வகையில் நன்மையில் நடைபெற கொடுங்க. நண்பருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்கள் உயர்த்திக் கொள்வீர்கள். வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகக்கூடும். நல்ல எண்ணங்கள் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக செல்ல கொடுங்க. இன்று உங்களுக்கு புத்தம் புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். வியாபார நடவடிக்கைகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உத்திராடம் இன்று செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. உடைய கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேறக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழுங்க. பொறுமை தேவைப்படும் நாளாக இருக்கக்கூடும். எது சரி எது தவறு என்று யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். புது புது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது ஆவணங்களை சரிபார்த்து கையெழுத்து போடுவது மிக நல்லதுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றும் நாளாக இருக்கக்கூடும். இன்று ஆனந்த வாழ்விற்கு அடித்தளமும் அமைத்துக் கொள்வீர்கள். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். நெருக்கடியான நேரங்களில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். நடப்பது ஒன்று நல்லவையாகவே நடக்க கொடுங்க. திறமையின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை இன்று சிறப்புடன் இருக்க கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. புது புது யோசனைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு தோன்றக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். சிறப்பான வாழ்க்கையும் கிடைக்க பெறக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், எளிதில் வெற்றி பெற முடியுங்க. தொலைதூர பயணத்திற்கு உறுதுணையின்றி புரியும். இன்று சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயர வழி பிறக்குங்க. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை இன்று நீங்கள் ஆலோசனை மேற்கொள்வீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் மனம் தளராது விடாமுயற்சியுடன் செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். செய்யும் காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி இருக்கும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட கொடுங்க. சிலருக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகி பெண்ணு சரியாக கூடும். வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்பட கொடுங்க. கடன் விவகாரம் நீங்கள் ரொம்ப லாபகமாக கையாள வேண்டியிருக்கும். எதிலும் கவனம் இருந்தால் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். உப தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாகவே நடக்க கொடுங்க. பெண்கள் இன்று சிரமமின்றி பணிகளில் ஈடுபடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கை அமைத்துக் கொள்வதில் போராடுவீர்கள். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி இருக்கும். சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். நீண்ட நாட்களாக திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன்கள் அமைந்துவிடக் கொடுங்க. காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதல் வெற்றி பெறும் வரை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையும் லாபகமாக அணுக வேண்டும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் வேண்டும். மாணவர்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று நீங்கள் சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். நன்மை எது தீமை எது என்று புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அபாரமான செயலாற்றல் என்று வெளிப்பட கொடுங்க. சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக தீர்ந்துவிடக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. ஒருவித மாற்றங்களும் இன்று ஏற்பட கொடுங்க. திருவோணம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். வாய்ப்புகளை கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டுவீர்கள். சிரமங்களை எல்லாம் இன்று நீங்கள் சரி கட்டி விடுவீர்கள்.
பொறுப்பான வாழ்க்கையின்றி நீங்க வாழ்வீர்கள் என்று திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமையின் அடிப்படையில் உங்களுக்கு காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைய கொடுங்க. அவிட்டம் என்று சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். நிர்வாக சீர்கேடுகளை சரி கட்டிவிட முடியும். பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி பெற முடியும். நேர்பட பேசியவர்கள் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். காரியங்கள் கண்டிப்பாக உங்கள் பக்கம் சாதகமாக இருக்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க என்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் தவிர்க்கப்பட்டு சிறப்புடன் வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. கும்பம் ராசினியர்கள், என்று நீங்கள் ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். உழைப்பிற்கு உண்டான வழியை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியும். சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும். அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழும் நாளாக இருக்கக்கூடும். வீடு மாற்றம் இடம் மாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை சிறப்புடன் அமைய கொடுங்க. உறவினர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். இன்று வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வீடு கட்டும் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொழில் வியாபாரம் சற்று தாமதமாக நடந்தாலும் நிதானமாக நடக்க கொடுங்க. எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. தொழில் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். சரக்குகளை வாங்கும் பொழுது கவனித்து வாங்குவது நல்லது. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கூடுதலாகவே இன்று நீங்கள் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்குங்க. பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நிதானமாக பேசி மற்றவரிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நேர்மையை இன்று நீங்கள் கடைபிடிப்பீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள் என்று சிரித்த முகமும் அழகும் கூடிவிடுங்க. பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாக கூடும். பெண்கள் சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் ஒற்றுமை பேணுவது நல்லது. என்று காதல் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தாது பயப்பட வேண்டாம். விட்டுப்பிடிப்பது நல்லது. சந்தேக பார்வை எதுவும் வேண்டாம். காதல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். என்று மாணவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கண்டிப்பாக கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிரமம் இல்லாத அமைந்துவிடக் கொடுங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். எதிலும் வெற்றி நிச்சயம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தனவரவு சீராக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாள முடியும். சூழ்நிலையை புரிந்து கொண்டும் செயல்பட முடியும். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாக கொடுங்க. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. யோசித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அன்பை இன்று நீங்க வெளிப்படுத்தி காட்டுவீர்கள். சதயம் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவி செய்து கொடுப்பார்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. விட்டு கொடுத்து செல்வது எதிலும் நல்லது. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். திடகார்த்தமான நம்பிக்கை உங்களுக்கு பிறக்க கொடுங்க. வேண்டாத வேலைகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். நல்லவரின் நட்பு இன்றி ஏற்படக்கூடும். நலம் தரும் வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். புரட்டாத்தி என்று உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை அமைய கொடுங்க. நினைத்தது கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விட்டக்குறை துட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாங்க. தொடர்ந்து போராடுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள், என்று எதையும் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளும் எடுக்க முடியுங்க. மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். என்று நிறைவேறாத ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகளை லாபகமாக சரி கட்டி விடுவீர்கள். அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். இன்று மனமகிழும் செய்திகளும் இன்று வரக்கூடுங்க. சந்தித்தவர்களால் சந்தோஷமும் கிடைக்கக்கூடும். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அதிக ஆர்வம் எதிலும் காட்டுவீர்கள். தொழில் எதிர்பார்த்தபடியே லாபத்தை கொடுக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்று குடும்பத்தில் இருப்பவருடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். சகோதர வகையில் உதவிகள் கிடைப்பதில் தாமதம் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாக கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது வேண்டும்.
கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆடை ஆபரணங்களையும் சேர்த்துக் கொள்வீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைக்கும் நாள் என்று கூட சொல்ல முடியும். புது புது விஷயங்களில் நாட்டம் செல்லக்கூடும். புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட்டு மகிழக்கூடும். என்று கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு என்று மகிழ்ச்சியை கொடுக்குங்க. வீடு கட்ட எடுத்த முயற்சியும் வெற்றியை கொடுக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு பெருமைப்படும் நாளாக அமைந்துவிடக் கொடுங்க. பெண்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கைகூடி வரும். பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் எதையும் செய்யுங்கள். பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மனமும் என்று சந்தோஷம் அடையக்கூடும். பெண்கள் என்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று காதல் போன்ற விஷயங்களை மட்டும் குழப்பம் அடைய வேண்டாம். காதலை வெற்றி பெறுவதற்கு கலந்து பேச வேண்டும். இல்லத்தில் கொஞ்சம் பேசுங்கள். நல்ல முடிவு கிடைக்கட்டும். பொறுமை வேண்டும். அவசரப்படாமல் இருங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. ஏற்றம் மிகுந்த நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். காதல் சுலபமாக கைகூடும். பொறுமை வேண்டும். இன்று மாணவர்கள் தடபுடலாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படிப்பதை தவிர வேறு எந்த வேலையும் உங்களுக்கு இல்லை. படிப்பில் முழு கவனம் இருக்கட்டும். சிறு வயது முதலே நிதி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை கற்றுக்கொள்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இன்று நீங்கள் சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். இடைவிடாமல் இன்று நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பெருமைப்படும் நாளாக இருக்க கொடுங்க. நிதானமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. என்று மனப்பத்திட்டமோ குழப்பமோ வேண்டாம். தன்னம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உத்திரட்டாதி. இன்று நீங்கள் நேர்மையை கடைபிடிப்பீர்கள். காரியங்களையும் நீங்கள் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சகோதர வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். சிலருக்கு நல்ல நல்ல வேலைகள் கிடைப்பதற்கான சூழல் இருக்குங்க. இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு மன கஷ்டம் நீங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி. சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து பெருகிவிடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். புது புது விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெற முடியுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் என்று சொன்ன சொல்லை காப்பாற்றி மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணத்தையும் வளர்த்துக் கொள்வீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.